வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உனக்கும் உன் புருஷனுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு? நிலா கூட பிறந்த ஆண் பிள்ளையோட விஷயத்த எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம நிலா கிட்ட சொல்லிடு. அதுல மட்டும் ஏன் உனக்கு ஒளிவு மறைவு? ஓ, உன் வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் நீ மாத்திப்ப இல்ல? ஐயோ, அப்பா வராரே. தூங்குற மாதிரி நடிப்போம், இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாரு. ஏண்டா கவின், இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா? எந்திரிப்பா, டைம் ஆயிடுச்சு. ஏய் கவின், எழுந்துடுறா. டேய் எந்திரா, எந்திரி எந்திரி. இவ்வளோ உலுக்கியும் எந்திரிக்கலைன்னா கண்டிப்பாக அது பர்ஃபார்மன்ஸ் தான். வரேன்டா டேய், இந்த வரேன். ஐயோ பாம்பு 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 பாம்பு. பாம்பெல்லாம் இல்லடா, நான் உன்னை எழுப்புறதுக்காக பிரீத்தியோட ஐடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன நீங்க பயமுறுத்தி தான் வந்திருக்கீங்களா? பயமுறுத்தலடா, உன்னை எழுப்ப. ஐ ஹேட் யூ. கோச்சுக்காதடா, டைம் என்ன ஆகுது பாரு. உனக்கு பாம்பை விட தெய்வான பாட்டி மேலே தானே ரொம்ப பயம். நீ டைமுக்கு எந்திரிக்கிறனா அவங்க வந்து உன்னை திட்டி எழுப்புவாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணேன். அந்த பிரீத்தி வந்ததுல இருந்து எல்லாரும் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. என் மேல எல்லாருக்கும் பயம் போயிடுச்சு. அப்படி இல்லைடா என் சீமராஜா, நீ போய் சீக்கிரமா ரெடியாகு. அப்பா ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? ம். ஸ்கூல் போற மூடே இல்லை. படிச்சு கிழிச்சு என்ன பண்ண போறோம்? அப்பா வர கிளம்பு கார குழம்புன்னு சொல்லிட்டே இருக்காரு. ச்சே. இந்த வீட்டோட செல்ல பேரை நானே காலையில சீக்கிரமா எழுதிட்டேன். நீங்க என்ன தூங்கிட்டே இருக்கீங்களா? தூங்க தூங்க. நேற்று என்னை புலி வேஷம் போட்டு மிரட்டி பயம்படுத்தி எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களா? எங்கள் வீட்டு ஸ்விம்மிங் பூலே என்னை உச்சா போக வச்சுட்டீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு நானும் ஒன்று பண்ண போகிறேன். நிம்மதியா தூங்குறீங்களா? என்ன பண்ணலாம்? ஐடியா, ஸ்கெட்சை வச்சு ஸ்கெட்ச் போடுறேன். ஓம் ரீம் கிரீம். பேய் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த பூத்தை பார்த்து எல்லாரும் பயப்பட போறாங்க. ஏன் உங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா
நீங்களே கூட பயப்படுவீங்க. காஃபிமா. இத பாரு, எனக்கு காஃபி குடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். என் தம்பி பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா, அவளை நல்லா கவனிச்சுக்கோ. சரிங்கம்மா. யார் அலறா? ஐயோ அம்மா 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 பேய்மா, இங்க வாங்களே, வந்து பாருங்களேன். ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கத்திட்டு வர? மேல மேல. என்ன மேல? மேல மேல ரூம் இல்லையா? ஆமா ஆமா, ரூம்ல தான். அந்த ரூம்ல பிரீத்தி இருக்காளே. பிரீத்தி இல்ல, பிசாசு. ஐயோ. ஏய், என் தம்பி பொண்ணையே பிசாசுங்கிறியா? இல்லம்மா, பிசாசு தான்மா. ஏய், எதுக்கு இப்படி நீ உளறிட்டு இருக்க? உண்மையிலேயே நான் இருக்கு. சொன்னேன். எழுதுறீங்க காலங்கத்திலே கத்திக்கிட்டு. சும்மா படின்னு சொன்னா மட்டும் படிப்பு ஏறாது. புள்ளி ஒழுங்கா படிக்க விடணும். இவன் ஒருத்தன் நேரம் கெட்ட நேரத்துல புக்கு தூக்கிட்டு வந்துட்டான். கவினு, மேல பேய் இருக்குப்பா. ஆமா, மேல பேய் இருக்கு, உங்க மூக்கில வாய் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல காய் இருக்கு, படுத்து தூங்க 2 பாய் இருக்கு. போய் வேலையை பாரியா. நான் போய் இங்க என்ன இருக்குன்னு பாக்குறேன். டேய் கவின், போகாத. என்னாச்சு? என்ன சத்தம் இங்க? பிரீத்தி ரூம்ல பேய் இருக்கு விக்ரம். பிரீத்தி ரூம்ல பேயா? என்ன பாட்டு இது, சின்ன புள்ளத்தனமா? பிரீத்தி, என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி விடுறாங்க? ஏய், கீழே இறங்கி வா. வருவா அவளே, பாருங்க. ஐயோ, பேய். இவ்வளவு கேஷுவலா கீழே இறங்கி வருது. பேயா? யாரு சொல்றாங்க? என்னையவா? நான் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கேன்?